ஸோ ஜிகாத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனித போர். யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களோ அவங்களாம் நான் வந்து கொல்லுவேன். அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி. அப்படிதான் நான் கேட்கிறேன். இதே மாதிரிதான் இந்த 72 கன்னியர்களும். 72. அப்ப இந்த கன்னியர்களும் இறைவனுக்காக சேவை செய்தவர்களுக்கான ஒரு பரிசாதான் அந்த இடத்துல வருதே. ஆண்களுக்கு இத்தனை மனைவிகள்னா அப்ப பெண்களுக்கு எத்தனை கணவன்களை கொடுப்பாரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாங்க. நான் பிலீவர்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நான் தவறா சொல்லியிருந்தேன் கூட இருப்பாங்க. பட் கஃபீர்களை இப்படி பார்க்கணும். கஃபீர்களை இப்படி பண்ணி இவங்க எல்லாம் கஃபீர்ன்ற மாதிரி ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி. ஏன்னா வேர்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேர்சஸ் நீங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? நியாயம் இருக்கு. காஃபிர் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் பாய் நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாவே இருக்கேன். எங்களை மாதிரி சிங்கிள்ஸை பத்தி குரான்ல என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேர்களே. இன்று நம்மோட இணைந்திருக்கிறது வந்து இரண்டாவது முறையாக இணைந்திருக்கிறது நம்மளுடைய நண்பர் ரெகுலர் கெஸ்டான ஆரிஃப் பாய் த ஹிஸ்டரி பயணம் அப்படிங்கிற சேனல்ல இருந்து. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாம் சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லாம ஜென்ரிக்காவும் நிறைய கான்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சேனலை விசிட் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வணக்கம், வெல்கம். திருப்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கான்டென்ட் போட்டு இருக்கும் போது ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சிருப்பாங்க. ஒண்ணு உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது தப்பு, எப்பவுமே அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க. இப்ப மாற்று நம்பிக்கையினர் வைக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிசிசமா என்ன வந்திருக்குன்னா, குரான்ல இருக்க ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து கோட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது பாரு இப்படி சொல்லியிருக்கு, இது பாரு இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்லாமை வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு டிபேட் பண்றது, ஹெல்தி டிபேட் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து கிரிட்டிசைஸ் பண்றப்போ முக்கியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து, உனக்கு முதல்ல குரான் படிச்சிருக்கியா, நீ குரான்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா, இந்த வார்த்தைலாம் இருக்கு தெரியுமா, என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க குறிப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 வேர்சஸ் வார்த்தைகள். அந்த வார்த்தைலாம் பாரு குரான்ல இருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே புரியறதுக்காக இப்ப இந்த ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எல்லா வாட்டியும் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அது ஒரு பத்தி எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்சஸ் பாய் நீங்க வாங்க நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். ஏன்னா இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நான் மாற்று நம்பிக்கையை சேர்ந்தவன், என்னாலையும் குரான் வாங்க முடியும், நான் வாங்கி படிச்சுட்டு சொல்றதுங்கிறது வேற. நீங்க நம்பிக்கையை சேர்ந்தவர், அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்றத எனக்கு கேட்கணும். இன்னொன்னு, குரான் அப்படிங்கிறது இந்த மண்ணில் தோன்றின நூல் இல்லை, வேற ஒரு மொழியில இருந்து வந்து இங்க மொழியாக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துல எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு மீனிங்ல அதை சொல்லியிருக்காங்க, அது நிஜமாவே என்ன மீன் பண்ணுது, இல்ல இது ஆமாங்க தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களான்றது உங்களுடைய பார்வையை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்கிறேன். மிஸ் அண்டர்ஸ்டுட் வர்சஸ் இன் குரான். அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த இஸ்லாத்துடைய பேரால நிகழ்த்தக்கூடிய வன்முறைகள் அல்லது ஒரு வன்முறைய செஞ்சுட்டு இது வந்து இஸ்லாத்துடைய பேரால அந்த புனித போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அடிப்படையில உயிர்களை கொல்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இதை எப்படி பாக்குது அப்படின்னா, இறைவன் உயிர்களை புனிதமாக்கி வைத்திருக்கின்றான். சரி, அது எந்த உயிரா இருந்தாலும் சரி, எந்த உயிரா இருந்தாலும் சரி, மனித உயிரா இருந்தாலும் சரி, மனித உயிர் அல்லாத மற்ற உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களுமே புனிதமானது. எந்த உயிரா இருந்தாலும் தேவையில்லாத காரணங்களுக்காக கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்குது குரான். அதுலயும் இந்த இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனிதர்களை வந்துட்டு சுயமாக இயங்கக்கூடிய நிலையில தான் இறைவன் படைச்சதா குரான் சொல்லுது. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6வது அறிவு, நன்மை தீமையை பிரிச்சு பார்க்கக்கூடிய. மத்த மனிதனை தவிர மத்த உயிரினங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதோடைய பாதுகாப்புக்காக அது உணவு தேடுறது, அதோடைய எல்லை இப்படி போய்கிட்டு இருக்கும். ஆனா மனிதன் உட்கார்ந்த இடத்துல பல விஷயங்களை சிந்திச்சு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியத்தை அவன் வந்து நல்லது கெட்டதுன்னு தெரியும் அவனுக்கு, எல்லாமே அவனுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தை இறைவன் படைச்சிட்டு மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு, நீ எந்த வழி வேணாலும் போலாங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு கூடவே சேர்ந்து இறை கட்டளைகளும் அவனுக்கு கொடுக்கப்படுது. இந்த இறை கட்டளைப்படிதான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அவனுக்கு கொடுக்கப்படுது. அந்த உத்தரவுகள்ல மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு. இது கூட ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனித இனமாக ஆதம் அப்படிங்கிறவர் வர்றார். அவங்களும் அவங்க மனைவியும் அவங்களும் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இப்போ உலகத்துடைய அந்த முதல் மரணம் இருக்கு பாருங்க, அதுவே துரதிருஷ்டவசமா ஒரு கொலையாதான் இருக்குது. இந்த உலகத்துடைய முதல் மனித இனம் ஒருத்தர் இறக்குறாரு, அதுவே கொலையாதான். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு அவங்க இறந்து போறாங்க. அப்ப இந்த சமயத்துலதான் இறைவன் புறத்துல இருந்து கட்டளை வருது, மிக நிச்சயமா
இந்த மனித உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து அந்த இடத்துல வருது. அப்படி உத்தரவு வந்ததுக்கு பிறகு வரிசையா எந்தெந்த காரணங்களுக்காக மனித உயிர்கள் கொல்லப்படலாம்னு ஒரு வரையறை இருக்குது. ஆனா அந்த வரையறையை கூட ஒரு தனி மனிதன் மீறிட முடியாது. ஒரு அரசாங்கம் தான் ஒரு மனிதனை வந்துட்டு அவன் செய்யற தப்புக்கு தண்டனையாக கொல்லறதுக்கு ஒரு முடிவெடுக்கணுமே தவிர எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அதை பண்ண முடியும். அததான் ஒரு அரசாங்கம் தான் அது முடிவெடுக்கணுமே தவிர, அது கூட ஒரு ஒரு இனிமே இந்த பூமியில இவன் வாழ தகுதி இல்லாதவன், இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு மரண தண்டனைங்கிற பேர்ல அவன அரசாங்கம் தான் தண்டிக்கணுமே தவிர, தனி மனிதனுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரான் மிக தெளிவா சொல்லுது. அதே மாரி இந்த உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இந்த பூமியில இந்த சீர்குலைவு இல்லாம பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலயும் குரான் வந்து மிக தெளிவா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பூமியில சீர்குலைவு எங்க வரும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மொழியின் மீதான தாக்குதல் நடத்தினா பூமியில சீர்குலைவு வரும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட மக்களுடைய சமுதாயம், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே தொடச்சு எடுக்கப்படும். மொழி மேல நடத்தக்கூடிய ஏன்னா அதான் அடையாளம். அதுக்கப்புறம் 2வது மிக முக்கியமான பங்கு எதுல இருக்குது அப்படின்னா, ஆலயங்கள். ஒரு மதத்தின் மீதான ஆலயங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் இருக்கு பாருங்க. அது அந்த சமுதாயத்தை பாதிக்கும். அப்போ இந்த இடத்துல பூமியில சீர்குலைவு உண்டாகும். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த வன்முறை சம்பவங்கள்ல உயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். அப்போ குரான் வந்து மிக தெளிவா எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 22வது அத்தியாயத்துல 40வது வசனம். இறைவன் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுத்து கொண்டுராவிட்டால் மடங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், யூத ஆலயங்கள், இறைவனின் பெயர் அதிகமாக கூறப்படும் பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இறைவன் ஒருத்தரை கொண்டு இன்னொருத்தரை தடுக்கல அப்படின்னா இந்த ஆலயங்கள் எல்லாமே காலியாகும். ஏன் இந்த ஆலயங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறான்? அது எந்த மதத்த ஆலயமா இருந்தாலும் அது ஏன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது. எந்த மதத்த ஆலயமா இருக்கட்டும், அந்த ஆலயத்தின் மூலியமாக மனிதன் நிதானப்படுறான். பொறுமைசாலியா, ஒரு 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 என்ன சொல்ற, சகிப்புத்தன்மை கொண்டவனா, மன நிம்மதி எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே வருது. ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவனா, மத நல்லிணக்கம் கொண்டவனா மாறுறான். ஏன்னா இந்த ஆலயங்கள் இருக்கிறதுனால. நம்பிக்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா குரான் இவ்வளவு தெளிவா சொல்லும் பொழுது, இந்த குரான் வந்து வன்முறையை போதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா இப்ப நம்ம சொல்லிட்டோம். உடனே கமெண்ட்ல சில பேர் வருவாங்க. இல்ல நீங்க வந்து ஆலயங்களை தகர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பாபரு, அக்பரு, அவுரங்கசீப் இப்படி லிஸ்ட் எடுப்பாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமிய வழிமுறையை கடைபிடித்தவர்கள் அல்ல. அவங்க ஒரு மன்னர்கள். அவங்க தங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக அவங்க செஞ்சாங்களே தவிர அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது கோயில சாமி சிலைகளை தகர்த்ததுக்கு அது அவங்களுடைய செயல் தானே தவிர இஸ்லாம் இதை கொஞ்சம் கூட அனுமதிக்கிறதே கிடையாது. ஒன்னும் இல்ல பிரதர், இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னு வைக்கலாம், இஸ்லாம் வந்து 1400 வருஷம் ஆகுதுன்ற ஒரு கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னா 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான ஆலயங்களை நீங்க அங்க பார்க்க முடியும். பழைய ஆலயங்கள். அந்த மக்கள் ஏன் அதை பாதுகாத்தாங்க? அவங்களோட ஹிஸ்டரி கல்ச்சர். அப்போ இஸ்லாம் வந்து அதை இடிக்கணும்னு சொல்லி இருந்தா அதை இடிச்சிருப்பாங்கல்ல. இல்ல, இங்கதான் எனக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. நான் பைபிள் படிச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால அதுல பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவூதா, டேவிட் அவர்கிட்ட இல்ல அவருக்கு முன்னோரு அதுக்கப்புறம் வந்த சாலமன் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பலிபீடங்கள், விக்கிரங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அடைச்சு உடன்னு சொல்லிட்டு வந்து கடவுளே ஒரு டைரக்ட் கமெண்ட் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. குரான்லயும் அப்படி பார்த்தா வந்து அந்த டைம்ல அவர் தானே அல்லா, அது வந்து குரான்லயும் போட்டிருக்கான்னு தெரியல, அதெல்லாம் போட்டிருக்கு தானே, அப்படிதானே இருந்திருக்கு. சோ அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குதானே செய்யுது. இது நல்ல கேள்வி. ஆனா நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த டேவிடா இருக்கட்டும், சாலமனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்கள்ங்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த மொத்த சமுதாயத்தையும் இறைவன் தன் பக்கம் அந்த கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன அந்த விஷயங்கள் அது. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். முகமது நபி அவர்களுடைய காலகட்டத்திலையும் நடந்தது இதுதான். ஆனா எந்த ஆலயங்களும் அங்க இடிக்கப்படல. இப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. சோ அதுக்கப்புறம் விதிகள் மாற்றி எழுதப்பட்டுருச்சு அப்படிங்கிறீங்க. ஆமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு இறை தூதர், ஆப்ரஹாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அவர் வந்துட்டு சிலைகளை உடைத்ததா குரான்ல வந்து வசனம் வரும். ஆனா இதை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமான்னா செய்யக்கூடாது. குரான்ல சொல்லப்பட்டது நம்மளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வரலாற்று விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர, அதே குரான் தான் சொல்லுது மற்ற மதத்துடைய கடவுள்களை நீங்கள் திட்டக்கூடாது.
மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்க கிண்டல் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுது. காரணம் என்னன்னா, பக்தியில அவங்க உங்களை விட சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது குரான். கடவுளை நம்புறாங்க அவங்க. அப்ப புரியுதா? அப்ப வழிமுறை இங்க மாறுது. ஆகையினால குரான் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க மத நல்லிணக்கம் சார்ந்ததா இருக்குதே தவிர அது வன்முறையை போதிக்குதுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல. ஆனா இப்போ நீங்க சொல்றப்போ நபிகள் அவர்களை எடுத்தோன்னே எனக்கு என்ன தோணுது, அவருடைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா மதீனால நிறைய யூதர்கள் இருக்காங்க. யூதர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க. மதீனாலையும் பாத்தீங்கன்னா ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அங்க இருக்காங்க. அவர்கள் ஒரு இன அழிப்பு மாதிரி ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா யூதர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த ஒரு ஹேட் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? அது அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, பிரபலமான அதாவது புகழ்பெற்ற ஒரு சம்பவம் தான் அது. மதீனால நிறைய யூத குலங்கள் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு குலம் பனு குறைலா அப்படின்னு ஒரு யூத குலம் இருந்தது. அந்த யூத குலத்தை சேர்ந்த பருவமடைஞ்ச ஆண்கள் முழுமையாக அந்த குலத்திலிருந்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வரலாற்று பூர்வமா உண்மையிலேயே இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்துல இது நடந்ததுதான். அதுதான் நீங்களும் கேக்குறீங்க. எல்லாரும் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பனு குறைலா அப்படிங்கிற ஒரு கூட்டம் முஸ்லிம்களை தாக்குறதுக்காக எதிரிகள் வர்றாங்க. இந்த முஸ்லிம்கள் ரொம்பவும் பின்தங்கின ஒரு சமுதாயமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். 100 கணக்குல தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் மதீனால இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி தற்காத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா வந்த எதிரிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 14,000. 14,000ங்கிறது இன்னைக்கு அதிகம். பெரிய விஷயம். ஆனா அன்னைக்கு அதாவது மக்கள் தொகை கம்மியா இருக்கிற அரேபியால 14,000 பேர் எதிர்க்க வர்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கூட்டம். இதை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு பண்றாங்க. மதீனாவுடைய 3 பக்கமும் இயற்கையான அரண் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு 9 கிலோமீட்டர் மட்டும் திறந்த வெளி. இப்ப இந்த பக்கம் எதிரிகள் வருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அகழ் வெட்டுறாங்க அந்த 9 கிலோமீட்டருக்கு. முழுசா வெட்டியாச்சு. எதிரிகள் தடுக்கப்பட்டுட்டாங்க. இப்ப ஒரு பக்கம் ஒரு கோட்டை நிக்குது. அந்த கோட்டைய அந்த எதிரிகள் கைப்பற்றினாங்கன்னா உள்ள வந்துடலாம். அந்த கோட்டை தான் பனு குறைலா அந்த குலம் யூத குலம் இருக்கிற அந்த கோட்டை. அப்ப அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அப்படின்னு எதிரிகளோட கை கோத்துடுறாங்க. யூதர்கள் அங்க கை கோத்த உடனே என்ன ஆகுதுன்னா, முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டாயிடுது இந்த இடத்துல. அப்ப அந்த எதிரிகள் வந்தாங்க இல்லையா மதீனாவை தாக்கணுன்றதுக்காக, அவங்க என்ன குறிக்கோள்ல வந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு முஸ்லிம் கூட மதீனால இருக்கக்கூடாது. எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு தான் வந்தாங்க. இதுக்கு இவங்க ஒத்துழைச்சிட்டாங்க. அப்ப இந்த செய்தி இறைத்தூதருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 மாசம் முற்றுகை. எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. யாரு? முஸ்லிம்கள். யூதர்கள் அப்பவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுது, எந்த அளவுக்கு இவங்க பசி பட்டினியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இறைத்தூதரும் மற்ற தோழர்களுமே வயித்துல கல்ல கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு பசி கொடுமை. அப்ப இந்த சூழ்நிலையிலையும் இவங்க துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த முற்றுகையிட்ட இந்த கூட்டம் இருக்குது பாருங்க. ஒரு 4 மாசம் முற்றுகைக்கு அப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் இந்த பனு குறைலா கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், ஏது நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இதுக்கு நீங்க நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மதீனாவுக்கு வந்த உடனே நம்ம ஒப்பந்தம் மீறிட்டீங்க. இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யூதர்களே என்ன சொன்னாங்கன்னா, எங்க வேதத்துப்படி என்ன தண்டனையோ அது எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு எங்க வேதம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தர் முஸ்லிமா மாறி இருக்கிறாரு இறைத்தூதர் அவர்கள் கூட. அப்ப இறைத்தூதர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கூப்பிடுறாரு. அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவரை கூப்பிட்டு, இவர் யூதரா இருந்தவர் தான். இவருக்கு உங்க வேதம் எல்லாமே அத்துப்படி. இவர் உங்க வேதத்துல இருந்து தீர்ப்பு கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு முதல்ல இறைத்தூதர் கேட்கிறாரு. அப்ப அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. அவங்களுடைய தோரால இருந்தே அவர் அந்த தண்டனையை சொல்றாரு. இப்படி ஒரு குலம் மொத்தமா சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒப்பந்த மீறலை பண்ணி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குலத்துல இருக்கிற ஆண்கள் கொல்லப்படணும். இதுதான் நம்ம வேதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இறைத்தூதர் திருப்பி கேட்கிறாரு. அவங்க கிட்டே கேட்கிறாரு. இப்படித்தான் இருக்கா? ஏன்னா யூத மொழியில ஆமா அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ அந்த தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைத்தூதர் அங்கிருந்து கிளம்பிட்டார். இதுதான் அந்த இடத்துல நடந்த விஷயம். இதுல இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா,
அந்த காலகட்டத்துல இருந்த சமுதாய மக்கள் அவங்க மத நம்பிக்கைப்படிதான் இயங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பொது சிவில் சட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம்னு. ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து அப்படி இல்ல. அவங்க மத நம்பிக்கைப்படிதான் இயங்கிட்டு இருந்தாங்க. அது சிவில் சட்டமா இருக்கட்டும், கிரிமினல் சட்டமா இருக்கட்டும். மதீனால இறை தூதர் ஆரம்பத்துல நடத்துனதுங்கிறது முழுக்க முழுக்க கூட்டாட்சி மாதிரி தான் அது. அவங்களுடைய சட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். சிவில் மட்டும் இல்ல, குற்றவியல் சட்டம் கூட. இப்படிதான் அங்க இருந்தது. எல்லா குழுக்களுமே வந்து தனித்தனியா ஆயுதங்களை அவங்க வந்து பிரயோகிப்பாங்க. தனியா வந்து அவங்க ராணுவத்தையே கட்டமைச்சிருந்தாங்க. இதை இறைத்தூதர் அப்படியே அனுமதிச்சிருந்தாரு. இப்ப இந்த அடிப்படையில தான் இந்த சட்டமும் அவங்க மேல அவங்களுடைய சட்டமே அமுல்படுத்தப்பட்டது. இதுதான் அங்க நடந்த விஷயம். ஓகே ஓகே. இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யூதர்களை வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூதர்களை மென்ஷன் பண்றப்போ வந்து எப்பவுமே வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும். அவங்க வந்து நம்பக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, அவங்க மேல ஒரு கண்ணாரு, யூதர்கள் மாதிரி ஆயிராதங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது யூதர்கள் வந்து தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது இறை தூதருக்கு மட்டுமில்ல, இறைவனுக்கே துரோகம் செஞ்சவங்க. இயேசு அவர்கள் அங்க ஜெருசலேம்ல வரும்பொழுது என்ன நடந்ததுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு முன்னாடியும் அந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க அரேபியால இறை தூதர் வந்ததுக்கு பிறகு, முகமது நபி வந்ததுக்கு பிறகு இவரை வந்து இந்த யூதர்கள் ஏத்துக்கொள்ளல. அவங்க சொன்ன ஒரே காரணம், இவர் எங்க இனத்துல இருந்து வரல, இஸ்ராயல்ல இருந்து வரணும். ஆனா இவர் வந்தது அரபு குலத்துல இருந்து வந்திருக்காரு, இந்த இஸ்மாவேல் வம்சத்துல இருந்து வந்திருக்கிறாரு, அதனால எங்களால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க நிராகரிச்சாங்க. நிராகரிச்சது பிரச்சனை கிடையாது. இவர் வந்து மேலோங்கிற கூடாது, இந்த கூட்டம் அதிகரிச்சிட கூடாது, ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட கூடாதுங்கிறதுக்காக தொடர் துரோகங்கள் வந்து அவங்க கீழறுப்பு வேலைகள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு விருந்துக்கு கூப்பிட்ட யூதர்கள் வந்து இறை தூதருக்கு விஷமே வச்சாங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு அந்த சாப்பாட்டிலேயே விஷம் வச்ச சம்பவங்கள்லாம் நடந்தது. இதை செஞ்சது யாரு அப்படின்னா யூத பெண்மணி. அவங்களே அவங்க கையால சமைச்ச சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்து, கூட இருந்த இறை தூதருடைய தோழர் ஒருத்தர் அப்படி வாயை வச்ச உடனே இறந்துருவாரு. அந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இறை தூதர் வந்து சுதாகரிச்சிருவாரு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வரலாறு சம்பவம். ஒரு தோழர் இறந்துட்டார், இறை தூதருக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஏமா இப்படி செஞ்சேன்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க உண்மையான நபியா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் பண்றேன். ஆமா, நீங்க சாப்பிட்டு செத்துட்டீங்கன்னா நீங்க நபி இல்ல, அதே சமயம் நீங்க சாப்பிட்டு உயிரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னா நீங்க நபி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இறை தூதர் ஒண்ணுமே சொல்லல, அவங்களை தண்டிக்கலாம் இல்ல, சரி நீ போமான்னு மன்னிச்சுதான் விட்டாரு. அப்ப இதையும் நீங்க பார்க்கணும். ஆகையினால இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான கீழறுப்பு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக யூதர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறதுங்கிறது அந்த நேரத்து முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு வழமையான ஒரு பழக்கமாவே மாறி இருந்தது. இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி யூதர்கள்லயும் நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற குரான் வசனம் குரான்லயே இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வருது? அது எப்பெல்லாம் வந்து உண்மையான யூதர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள் ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டார்கள்ங்கிற ரீதியில இந்த வசனங்கள் எல்லாமே வரும். அதாவது அவங்களோட காட்ல, தோரால இருக்க அந்த காடை நம்பி அதன் ரூல்ஸ் படியே வாழ்றவன் ஆமா இந்த மாதிரி பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு போர் ஒண்ணு வரும், ஒப்பந்தப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, அதாவது மதீனாவை யாராவது தாக்க வந்தாங்க அப்படின்னா யூத கூட்டமா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்தவ கூட்டமா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, முஸ்லிம்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் எதிரியை எதிர்க்கணும். இதுதான் ஒப்பந்தம். ஆனா ஒரு போர் ஒண்ணு நடக்கும் பொழுது மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியில நடக்கும் பாருங்க. அப்போ ஆனா தாக்க வர்றது மதீனாவை தான். வெளியில கொஞ்சம் தூரமா போயிட்டு நம்ம சேஃப்டியா வெளியவே எதிரியை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர் கிளம்பும் போது யூதர்கள் வந்து டக்குன்னு ஒதுங்கிடுவாங்க. இது மதீனாவுக்கு வெளியில நடக்குது, நாங்க ஏன் சண்டை போடணும் அப்படின்னு விலகிடுவாங்க. ஒரே ஒரு வயசான ஒரு யூதர், இப்படியெல்லாம் நம்ம வந்து நேக்கா பேசியெல்லாம் தப்பிக்க கூடாது, உண்மையான யூதன் வந்து ஒப்பந்தத்தை மீற மாட்டான், இது நம்மளுடைய பாதுகாப்பான யுத்தம்னு சொல்லிட்டு அந்த இறை தூதர் கூட கிளம்பி போவார் போருக்கு. அப்ப இவர் தான் குரான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல யூதர். ஓகே, புரியுதுங்களா? ஆகையினால யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே கெட்டவர்கள்னு கிடையாது. உண்மையான யூதர்கள் அவர்களுடைய வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு அதுபடி நடப்பவர்கள். இப்போ அது மாடர்ன் டைம்ஸ்ல வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து யூதர்கள் இருந்தாங்க. இன்னைக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து யூதர்கள் தரப்புல இருந்தும் இஸ்லாமியர்களோட ஒரு குறிப்பான ஒரு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா சண்டைன்றது போயிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு எப்படி இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
அதாவது இப்ப நடக்கக்கூடிய அந்த யுத்தம் இஸ்ரேல் அந்த இதுதான் நீங்க சொல்றீங்க. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலியருக்கும் காசால இருக்க பாலஸ்தீனருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சில இஸ்லாமிய நாடுகள் கூடயும் வந்து இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு இருக்கு. பட் இதோட சீடு வந்து இந்த ஒரு பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது இல்ல, அதை சொல்றேன் நான். அது கரெக்ட் தான். ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த சண்டைங்கிறது வந்து குரான்ல சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேல் யூதர்கள் கிடையாது. இவங்க வந்து வெள்ளை நிற யூத மதத்தை சேர்ந்த யூத மதத்துக்கு மாறின வெள்ளையர்கள். இவங்க போலந்து, ஆஸ்திரியா அந்த மாதிரி அங்க இருந்து வந்து உக்காந்துக்கிட்டு இது வந்து எங்க நாடு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் எங்களுக்கு வாக்களிச்ச நாடு இது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா, அங்கேயே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் யூதர்கள் இவங்களை வெளியே போங்க அப்படின்னு அங்கேயே வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதாவது இருக்காங்க. உண்மையான யூதர்கள் கம்மி நம்பர்ஸ்ல இருக்காங்க, இஸ்ரேல்ல இருக்காங்க. ஆமா, இஸ்ரேல்ல 5% இருக்காங்க. அப்ப அவ்வளவுதான் யூதர்களே பாப்புலேஷன் இருக்காங்க. லெபனான்ல இருக்காங்க, சிரியால இருக்காங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா மீடியால இத காட்ட மாட்டாங்க. பாத்துருக்கேன் அந்த மாதிரி ரேலி எல்லாம் நானே பாத்துருக்கேன். ஆமா. இப்ப நீங்க இஸ்ரேல்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கொடியை எரிப்பாங்க. இது யாரு அப்படின்னா யூதர்கள் தான். ஆனா பூர்வக்குடி யூதர்கள் உண்மையான இஸ்ரவேலர்கள். அதாவது இங்கிலாந்து வந்து அதை புடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூரோப்ல இருந்து கொண்டு வந்து இங்க அதுக்கு முன்னாடி இந்த யூதர்கள் தான் இருக்காங்க. அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. டெம்பிள் அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. ஆமா, அதாவது இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டஸ் உடைய தலைமையில வந்த அந்த படை வந்து அந்த ஆலயத்தை இடிச்சிட்டு அங்க இருந்த யூதர்களை அப்புறப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல பல யூதர்கள் சிதறி போயிட்டாங்க. ஆனா போனவங்க யாரும் யூரோப்புக்கெல்லாம் பெருசா போகல. இந்த மிடில் ஈஸ்ட் அந்த இடத்துல தான் வந்தாங்க. சில பேர் வந்து வெளியே போகாம அங்கேயேதான் இருக்கிறாங்க. ஜெருசலத்துக்கு கொஞ்சம் வெளியில ஒரு 5%. அவங்க தலைமுறையா இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் அந்த முஸ்லிம்களும் இந்த அளவுக்கு நெருக்கமானவங்க. பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமா, பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க. என்ன பிரச்சனைனா மீடியால இது எதுவுமே காட்ட மாட்டாங்க. அங்க இருக்கிற நிலைமை வேற, நம்ம பாக்குறது வேற. ஆமா, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அதாவது பூர்வக்குடி கிறிஸ்தவர்களும் பூர்வக்குடி யூதர்களும் பூர்வக்குடி முஸ்லிம்களும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த நிர்வகிக்கணும். இல்ல இவங்களையும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அரசாங்கத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா முஸ்லிம்கள் மட்டுமே எதிர்க்கிற மாதிரி ஒரு மாயை வந்து இங்க உருவாகிட்டு இருக்கு. சோ யூத இனத்துல பிறந்தவங்களும் சில பேர் கிறிஸ்டியனாவும் அங்க இருக்காங்க. ஆமா, அதாவது இஸ்ரவேலர்கள்ங்கிறது தான் இனம், யூதம்ங்கிறது மதம். இஸ்ரவேலர்கள்ல இருக்கிறவங்க வந்து யூதர்களாவும் இருக்கிறாங்க, சில பேர் கிறிஸ்தவர்களாவும் இருக்கிறாங்க, சில பேர் முஸ்லிம்களாவும் இருக்காங்க. இஸ்ரேல் இனத்துல இஸ்ரேல்ங்கிறது ஒரு இனம், யூதம்ங்கிறது ஒரு மதம். அவ்வளவுதான். நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியுது. இப்போ நீங்க இஸ்ரேல்ல வந்து ஆட்சி அதிகாரம் செய்யறதெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா அந்த யூத மதத்துக்கு மாறின வெள்ளையர்கள். அவ்வளவுதான் விஷயம். இவங்களாலதான் இப்ப பிரச்சனை இங்க நடந்தது. இப்ப இத வந்து யூதர்கள் பத்தி நான் ஏன் பேசினேன்னா, இது எல்லாருக்கும் பொருந்தும். அந்த கஃபீர் அப்படிங்கிற மேட்டரை அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய ஹேட் இருக்கிற மாதிரி வந்து கஃபீர்கள் எப்படி பண்ணணும், கஃபீர்களா எப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மனுஷனா பார்க்க கூடாதுங்கிற மாதிரி டெபிக் பண்ற மாதிரி சில வேர்சஸ் எல்லாம் இருக்கு. சோ யூதர்கள் நான் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இந்துக்கும் பொருந்தும், ஒரு கிறிஸ்தவருக்கும் பொருந்தும். சோ நீங்க சொல்றபடி பார்த்தா குரான்ல யாருக்கு எதிராகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனமே இருக்கக்கூடாது, அவங்கள அழிச்சிருன்னு சொல்லலன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, ஓகே. 100% கஃபீருங்கிற மேட்டரை பத்தி நீங்க கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் பிலீவர்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி நான் தவறா சொல்லியிருந்தேன் கூட இருப்பாங்க. பட் கஃபீர்களை இப்படி பார்க்கணும், கஃபீர்களை இப்படி பண்ணி இவங்க எல்லாம் கஃபீர்ன்ற மாதிரி ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி. ஏன்னா வேர்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேர்சஸ் நீங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நியாயம் இருக்கு. காஃபீர் அப்படின்னு சொன்னாக்கா இறை நிராகரிப்பாளன் அப்படின்னு அர்த்தம். ஏத்திஸ்டா? இறை நிராகரிப்பாளன்னா முஸ்லிம்களுடைய கண்ணோட்டத்துல இஸ்லாமிய மதத்தை மறுக்கக்கூடியவர்கள். ஆனா அதோட அது நிறுத்திக்குது. அது காஃபிருங்கிறதுக்கு விவசாயி அப்படின்னு ஒரு பொருள் வரும், அப்புறம் மறைப்பவன் அப்படின்னு ஒரு பொருள் வரும். ஆனா குரானுடைய கண்ணோட்டத்துல, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல சொல்லும்போது காஃபிர் அப்படின்னா இறை நிராகரிப்பாளன் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லுதே தவிர அவனை நீ எதிர்க்கணும், அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை வந்து கிண்டல் பண்ணாதீங்க, அவங்களுடைய பக்தியை நக்கல் நையாண்டி பண்ணாதீங்கன்னு குரான்லயே இறைவன் சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆலயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப காஃபிர் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை யார்கிட்ட தான் பிரச்சாரம் பண்ணுவீங்க? யார்கிட்ட தான் வந்து பரப்ப முடியும்? பரப்பவே முடியாது, ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அப்ப முகமது நபிக்கு தூதுத்துவம் வர்றதுக்கு முன்னாடி அப்ப அவர் யாரு, அவருடைய மனைவி யாரு, அப்ப அவருடைய தோழர்கள் எல்லாருமே யாரு? அப்ப அதையும் நம்ம பாக்கணும் இல்லையா? அதுவும் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல இந்த மது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தடை செய்யறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தொழுதவர தோழர்களும் இருக்கிறாங்க.
போதையில தொழுத தோழர்களும் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்லாம்ங்கிறது எவ்வளவு சகிப்புத்தன்மையான மதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மக்கால முதல்ல தன்னை இறை தூதரா முகமது நபி வந்து டிக்ளேர் பண்றாரு. சரி. கிட்டத்தட்ட 13 வருஷம் மக்கால தான் அவர் இருக்காரு. அந்த மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னா, அவரை வந்து புரட்டி எடுத்தாங்க. அவருடைய தோழர்கள் கொல்லப்பட்டாங்க, தோழிகள் கொல்லப்பட்டாங்க. அந்த பட்டினியாவே வச்சிருந்தாங்க. ஒரு 3 வருஷம் ஒரு மிகப்பெரிய மக்கா பள்ளத்தாக்கு. வெட்ட வெளியில 3 வருஷம் அந்த ஒட்டுமொத்த மக்களையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த மக்காவாசிகள். அப்ப இவ்வளவு துன்புறுத்தலுக்கு வந்து இந்த முஸ்லிம் கூட்டம் ஆளாச்சு. ஆனா மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு மக்கா இறை தூதரால வெற்றி கொள்ளப்படுது. ஓகே. வெற்றி கொள்ளப்பட்ட உடனேயே எல்லாரும் பயந்துட்டாங்க. நம்ம கொஞ்சமான வேலை பார்க்கல, பயங்கரமா இவங்களை வெறுப்பேத்தி இருக்கோம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்து வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இறை தூதர் குழந்தை மாதிரி அந்த மக்களை பார்த்து கேட்கிறாரு, மக்களே நான் இப்போ என்ன செய்யட்டும் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருக்கு? பழிக்கு பழி வாங்கறது இன்னியோட ஒழியிட்டோங்கிறாரு. இனிமே இந்த மக்கால ரத்தம் சிந்தக்கூடாதுன்றாரு. அப்போ இவ்வளவு விஷயங்களை அந்த இடத்துல அவர் டிக்ளேர் பண்றாருன்னா, அப்போ இஸ்லாம்ங்கிறது வன்முறை கலாச்சாரத்தை தூண்டுதா, அமைதியை தூண்டுதா? இன்னும் சொல்ல போனா மக்கா கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த அரேபியாலையும் இஸ்லாம் வந்து வேகமா பரவுச்சு. காரணம் என்னன்னா, எல்லா அரபுகளுக்குமே வந்து அந்த மக்கா வந்து புனிதமானது. இறை தூதர் வந்து மக்காவை நோக்கி படை எடுக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமா அரேபியா எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க போன உடனே காபாவை தவிர எல்லாருமே அழிச்சிருவாங்க இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் உள்ள போயிட்டு எல்லாருக்குமே பொது மன்னிப்பு அப்படின்னு அறிவிக்கும் பொழுது, யாரும் தனிப்பட்ட முறையில பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த அரேபியாவும் இததான், இந்த சகிப்பு தன்மையை தான் பார்த்துச்சு. இது நல்லா இருக்கே அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளேயே வர்றாங்க, எம்ப்ரேஸ் பண்றாங்க. இதுதான் இஸ்லாம். ஓகே. சோ நீங்க சொல்றப்போ புக்ல ஒண்ணு இருக்கு, இந்த செய்யன்னு சொல்லி சொல்றாங்க இறைவன். ஆனா அவுட்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தின் பெயரை சொல்லி நீங்க சொல்ல உங்களோட டேர்ம்லயே வரணும்னா, ஆனா அவுட்கம் அப்படி இல்லையே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்தப்பட்டது, ப்ரொபகேண்டா காட்டப்படுறது அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு அடையாளமா அந்த மாதிரி வந்து மாறி போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது மாறி போன மாதிரி நமக்கு தெரியல. எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். அதான் இது திட்டமிட்ட சதியா தான் நம்ம வந்து பாக்குறோம். உதாரணத்துக்கு ISIS, அது நீங்களே உங்க சேனல்ல பத்தி பேசிருக்கிறீங்க. அதுல யாருமே முஸ்லீம் கிடையாது. முஸ்லீமாவே இருந்தாலும் அது அரசியல் காரணங்களுக்காக அவங்க வந்து ரொம்பவும் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய தலைவரே வந்து முஸ்லீம் கிடையாது, அதுவும் உங்களுக்கு தெரியும், யூதர் தான். அப்ப இது மாதிரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக அது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சதி. 1990க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துல ரொம்பவும் கொடூரமான ஒரு இடம் எது, மக்கள் யாரு அப்படின்னா சோவியத் யூனியன் தான், ரஷ்யர்கள் தான். ஆனா சோவியத் யூனியன் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த மேற்கத்தியர்களுக்கு வந்து கேம் யாரை வச்சு ஆடுறதுன்னு தெரியல. அப்ப இஸ்லாம் பக்கம் கவனம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1990க்கு முன்னாடி கம்யூனிசம்க்கு அப்புறம் இஸ்லாம் கிட்ட வராங்கன்றீங்க. ஆமா, 1990க்கு முன்னாடி வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் வந்து சோவியத் யூனியன்லயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அசர்பைஜான், ரஷ்யா அங்க எங்கன்னு போயிட்டே இருப்பாரு. 90க்கு அப்புறம் வந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியில சுத்துவாரு. அப்புறம் அதான் துருக்கிய சுத்தின இடங்கள்லயே தான் அவர் வந்து டூர் போய்கிட்டே இருப்பாரு. எல்லா முஸ்லீம் நாடுகள்லயே தான் அவர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். தவிர மீடியால காட்டப்படுற செய்திகள்ல கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து அது ஒரு போலியான செய்தி தான். அவங்களே திட்டமிட்டு உருவாக்குற விஷயங்கள் தான். ஓகே. இப்போ அடுத்த ஒரு விஷயம் அதிகமா சொல்லப்படுறது என்னன்னா, நம்ம போன வாட்டியே நம்ம வந்து பேசணும், பெண்ணியம், போலி பெண்ணியம். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் பாரிசாலன் கூட வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம்னே ஒரு தனியாவே ஒரு எபிசோடு பண்ணோம். அது ஆக்சுவலா நீங்க பார்க்கணும், பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ பெண்ணியம்ன்றது முக்கியம், பட் எது வந்து தவறான பெண்ணியம், அது எப்படி மக்கள் கிட்ட, ஏன்னா பெண்கள் கிட்ட கூட சேர்க்கப்படுது பேசணும். அந்த நம்ம பேசின எபிசோட்லேயே கீழே வந்து நிறைய வேர்சஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, மனைவிகள், இத்தனை மனைவிகள், கரெக்டா என்ன நம்பர்ஸ்ன்றதை நான் மறந்துட்டேன். சொர்க்கத்துல வந்து இத்தனை மனைவிகள், மல்டிபிள் உமன் வந்து கடவுள் வந்து இதுவா தருவார். அதுவும் நீ குறிப்பா வந்து எனக்காக நீ வந்து இறந்து போன அப்படின்னா உனக்கு வந்து அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர், நான் ஓப்பனா கேட்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, தாராளமா கேளுங்க. ஆண்களுக்கு இத்தனை மனைவிகள்னா அப்ப பெண்களுக்கு எத்தனை கணவன்களை கொடுப்பாரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. சோ அதுல நான் ஏதாவது தப்பா கேட்கிறேனா இல்ல, நீங்க எனக்கு கொஞ்சம் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. ஆக்சுவலா என்ன ஏன் அப்படி சொல்லியிருக்கு, அது வந்து ஆக்சுவலா சரி இல்ல தானே? அதாவது சொர்க்கம் அப்படிங்கிற விஷயம் வேற, இந்த பூமி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வேற. இப்போ சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மாறும்.
இப்ப பூமிங்கிறது இறைவன் புறத்துல இருந்து ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்கு. இங்க இறைவன் வந்து நேரடியா வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாம் செய்யல. இப்ப இங்க மனிதர்கள் தான் ஆட்சி அதிகாரம் செய்யணும். அப்ப இறைவன் கொடுத்த சட்டப்படி செய்யணும். ஆனா அப்படி இருக்குதானா? அப்படி இல்ல. அதே சமயம் இறைவனுடைய நேரடி ஆட்சி நடக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க எல்லாமே மாறும். இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து நம்ம 5 வேளை தொழுகை செய்யறதுங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கடமையா இருக்கும். அதே மாரி சம்பாதிக்கிறதுல வந்துட்டு ஒரு நிகர வருமானத்துல ஒரு 2.5% வந்து அவங்க வந்து ஜக்காத் அப்படிங்கிற பேர்ல தர்மமா வந்து அவங்க குடுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க சொர்க்கம்னு வரும்பொழுது, அங்க இங்க தொடர மாதிரியான தொழுகை தொட போறது கிடையாது. அங்க தர்மம் நீங்க செய்ய போறது கிடையாது. அங்க நீங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலையும் பசி அங்க இருக்காது, இருக்காது. வலி இருக்காது, ஆமா, இறப்பு இருக்காது. ஆமா. அங்க நீங்க போய் குர்ஆனும் ஓதப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. குர்ஆன் முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கானது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இது எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது, மத்த விஷயங்களும் அங்க மாறும். இந்த 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 சமுதாய கட்டமைப்பு கூட அங்க மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியும் ஆடை உடுத்தாத நிலையில தான் இருந்தாங்க சொர்க்கத்துல. இன்னசென்ஸ், அப்படித்தானே இருந்தாங்க. இக்னோரன்ஸ் அண்ட் ஆ, இன்னசென்ஸ். ஆனா பூமிக்கு வரும்பொழுது அவங்களுடைய நிலை என்ன ஆகுது? அப்படியே மாறுது. ஓ, நீங்க ஆடை சொல்றீங்க அது அணியணும். வேற எங்கேயோ நடந்துச்சுன்றீங்களா? அந்த ஆமா, ஹோல் ஃபேஸ் ஆஃப் விஷயம் ஆமா. பூமியில நடக்கல. பூமியில நடக்கல அது. அதாவது லூசிஃபர் ஃபாலன் ஏஞ்சல் மாதிரி இவங்களும் வந்து வேற எங்க இருந்தோ பைபிள்லயே இருக்குமே தெளிவா. அதுக்கப்புறம் தானே அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. அதாவது நான் இல்லைங்க, அதுல வந்து மேபி சிம்பாலிக்கா இருக்கணும். ஆ. கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்து வெளில இது ம். பண்றாங்கன்னா, நான் உலகத்திலே ஏதோ ஒரு இடத்துல இல்ல, இல்ல. அது வந்து சொர்க்கம். அப்ப அங்க எல்லாமே மாறும் உங்களுக்கு. இப்ப மேபி பாரடைஸ்னு சொல்லலாமா? சொர்க்கத்துக்கு ஆமா, கீழ அதுதான் அந்த மாதிரி பாரடைஸ். பாரடைஸ். அப்படி வேணா நீங்க சரி, சொல்லிக்கோங்க. ஓகே. அங்க இருந்து தான் இங்க வராங்க. சொர்க்கம் தான் அது. அங்க வந்து எல்லாமே இந்த மாரி தான் மாறி இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம புடிச்ச சாப்பாடே நம்ம சாப்பிட்டா கூட, முதல்ல 2 வாய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா கடைசி தகட்டிடுது. சாப்பிடும்போது தகட்டிடுது. திகட்டிடுதுல்ல. ஆனா சொர்க்கம்ங்கிறது ஒட்டுமொத்தமா மாறும். நீங்க முதல்ல சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டோ, கடைசியா நீங்க சாப்பிட்டு முடிக்கும்போதும் அதே டேஸ்ட் தான். அங்க உங்களுக்கு தாகமோ, பசி பெருசா இருக்காது. அப்ப எல்லாமே இங்க மாறுதுன்னு சொல்லும் பொழுது, அங்க இது மாதிரியான விஷயங்களும் இருக்கும். நீங்க இந்த கண்ணோட்டத்துல இருந்து இந்த பூமியில அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியும். உதாரணத்துக்கு குர்ஆன்ல வந்துட்டு 4 திருமணம் வரைக்கும் ஒரு ஆண் வந்து திருமணம் செய்யலாம், மனைவிய வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கும் பொழுது, இந்த காலகட்டத்துல இதெல்லாம் தடை செய்யப்பட்ட காலகட்டத்துல இத பத்தி பேசினாலே வந்து கொஞ்சம் பிற்போக்கா தெரியும். அப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது நீங்களும் கண்ணால பார்த்ததில்ல, நானும் கண்ணால பார்த்ததில்ல. இது நம்பிக்கை அடிப்படையிலான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது குர்ஆன்ல வந்து அந்த சொர்க்கத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மது அங்க கிடைக்கும்னு இருக்கு. மது ஆறுகள் அங்க இருக்கு அப்படின்னே இருக்கும். ஆமா, அதையும் நான் கேட்க ஆமா. மாட்டேன். ஆமா. அந்த மது ஆறுல இருந்து நீங்க வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு போதை தலைக்கு ஏறும். பொதுவா மது குடிச்சா போதை தலைக்கு ஏறும். நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. ஆனா குர்ஆன்ல அது என்ன வருதுன்னா, உங்களுக்கு போதை ஏறி அறிவு மழுங்குற அளவுக்கு இல்லாத அந்த ஒரு சுவையோட அந்த மது இருக்கும்னு இருக்கு. புரியுதா? அப்போ ஒரு ரிலாக்சேஷனுக்காக இருக்கலாம். அப்படிதான் அத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இதே மாரி தான் இந்த 72 கன்னியர்களும். 72. அப்ப இந்த கன்னியர்களும் அது குடுக்க அந்த இறைவனுக்காக சேவை செய்தவர்களுக்கான ஒரு பரிசா தான் அந்த இடத்துல வருதே அப்ப தவிர, உடனே பெண்களுக்கும் பரிசு இல்லையான்னு கேள்வி வரும் தானே? நேச்சுரலா அப்படிதானே கேட்பாங்க. இல்ல இந்த இடத்துல வந்துட்டு பெண்களுக்கு வந்து சொல்லப்படல. ஆண்களுக்கு மட்டுமே இந்த அப்போ இடத்துல அங்கதான் அது வந்து ஒரு சொல்லப்பட்டிருக்கு. பெண் அடிமைத்தனம். பாரு, ஆண்களுக்காக எழுதப்பட்டது இது. ஆண்களே எழுதிக்கிட்டது அவங்களோட இதுக்காக. ஏன்னா ஆண்கள் எப்பவுமே வந்து இச்சை அடக்கறதுல பெண்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஓவரா இருக்கும். அதனால பெண்களை வந்து ஒரு கமோடிட்டியா பாக்குறாங்க. அதனாலதான் அந்த வேர்ஸ் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ம். அதனாலதான் கேக்குறேன். அது ஆனா உங்க கேக்குறது ஒரு நியாயமான கேள்வி. நியாயமான கேள்விதான். ஆனா ஆண்கள பொறுத்தவரைக்கும் சமுதாயத்துல அவன் அதிகமான சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கான். மார்க்கத்துக்காக ரொம்பவும் அர்ப்பணிப்போட இறங்கி உயிரை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, உச்சபட்ச பரிசா இறைவன் இதை கொடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். ஓகே. இவ்வளவுதான். இது இருக்கிறது இருக்கா மாதிரி தான் நீங்க ஆமா, வந்து சொல்றீங்க. ஆமா, அதுல ஆமா. எந்த ஒரு மாற்றமும் இல்ல, இல்ல. ஓகே. இல்ல, சோ இல்ல. நாம வந்து தவறா புரிஞ்சுக்கல. பட் ம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக இப்படி வந்து ஆமா, எழுதியிருக்கு. ஆமா, ஆமா, சிம்பாலிக் மீனிங் வந்து மாறுபடல அப்படிங்கிறீங்க. ஆமா, ஆமா. இப்போ இருக்கிறதுலே உச்சமான ஒரு வார்த்தை. இதற்காக தான் நான் இந்த எபிசோடே உங்ககிட்ட வந்து கேட்டேன். ம், ம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நீங்க யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கேட்டோன்னே நீங்க எனக்கு ஒரு 4-5 வேர்ஸ் அமிச்சிட்டீங்க. சோ அது நீங்க ரொம்ப ஹெல்தியா ஒரு டிஸ்கஷன் இல்ல ஆமா, எக்ஸ்பிளனேஷன் ஆமா. பண்ண விரும்புறீங்கன்னு ஓகே, நானும் அதனால தான் ஐ காட் கம்ஃபர்டபிள். இந்த ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தை ம். இஸ்லாமை குறித்து அதிகமா வைக்கப்படுற விமர்சனங்கள்ல ஒரே ஒரு வார்த்தையின் வச்சு வைக்கப்படுற விமர்சனம் ம். இல்ல ஸ்டீரியோ டைப், இஸ்லாமை தப்பா காட்டுறது. இஸ்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட்ல இன்னொரு வார்த்தை
டக்குனு அதை நோக்கி போடணும்னா ஜிஹாத்ன்ற வார்த்தை கொண்டு வரோம். ஸோ ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனித போர். ஜிகாத் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஜிகாதினா யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களோ அவங்களாம் நான் வந்து கொல்லுவேன். அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி. அப்படிதான் நான் கேட்கிறேன். அதாவது ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு புனித போர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அறப்போர் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டா இருக்கும். அதான் சரிங்கிறீங்க. ஆமா, அதுதான் சரி. அந்த ஜிஹாத்துடைய தொடக்கம் என்ன அப்படின்னா மனிதனுடைய மனம் உள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீமையான செயல்களை நம்ம அழிக்கிறதுக்காக முதல்ல நம்மளையே வந்து அதுக்கு உட்படுத்துறது. ஓகே, சாரி ஃபார் இன்டரப்டிங். ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் மீனிங் என்ன? அது சொல்லுங்க. அறப்போர்னு வேணா சொல்லலாம். அறப்போர் வேணா சொல்லலாம். அவ்வளவுதான். அது வந்து இன்னைக்கு அது எப்படியோ போய் அது ப்ராபகண்டாவா அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஜிஹாத் அப்படின்னு வந்து நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணா கூட சோசியல் மீடியால அது கட் ஆகுற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. அந்த ஜிஹாத்தை வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வந்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக செய்யணுமா? அதாவது போர் தான் நீங்க கேக்குறீங்க. அதுக்கு வந்து புனித போர்னு அர்த்தமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற சமுதாயங்களை தேவையில்லாம போய் சீன்றதுக்கு பேரு ஜிஹாத் கிடையாது. அப்பாவி மக்களை கொல்றதுக்கு பேர் ஜிஹாத் கிடையாது. ஏன்னா குரான்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது 5வது அத்தியாயத்துல 32வது வசனம், இறைவன் உயிர்களை புனிதமாக்கி இருக்கின்றான் அப்படிங்கிற அடிப்படையில மிக நிச்சயமா உயிர்களை கொல்றதுக்கு இங்க அனுமதி கிடையாது. அப்ப ஜிஹாத் யார் மேல செய்யணும்? எது புனித போரா வருது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா ஆயுதமேந்தி செய்யக்கூடிய அந்த புனித போரா எது இறைவனால் சொல்லப்படுது அப்படின்னா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு பாதுகாப்புக்காகவோ அல்லது முதல்ல நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலடியாவோ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஜிஹாத். அது டிஃபென்ஸ் தான். அதுதான் புனித போர். அதுதான் புனித போர். ஆமா, அதுதான் புனித போர். அவ்வளவுதான் விஷயம். இப்ப பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தாக்க தயாராகுது அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் அடிக்க வேண்டியது இல்லை. ஆனா கன்ஃபார்மா அவங்க அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா இந்தியா என்ன பண்ணும்? ரிட்டாலியேட் பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே ஒரு மெஷர் வச்சே ஆகணும். ஆமா, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிரிகளை பார்த்தவுடன் வெட்டுங்கள், கொல்லுங்கள் அப்படின்லாம் குரான் வசனம் வரும். பதுங்கு குழியில பதுங்கி இருங்க, அவங்கள பார்த்த உடனே வெட்டுங்க, கொல்லுங்க, அவங்களுடைய பாதங்கள்ல வெட்டுங்க அப்படின்லாம் வரும். இதெல்லாம் குரான் வசனத்திலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இது பாருங்க குரான்ல வன்முறை எப்படி போதிக்கப்படுது பாருங்க, இதனாலதான் வன்முறையாளர்கள் உருவாகுறாங்க இஸ்லாத்துல அப்படின்லாம் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குன்றது, அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க கொண்டு வந்து சேர்க்கவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நான் கேக்குறேன், எதிரிகளை வெட்டுறதுக்காக நீங்க பதுங்கு குழியில் பதுங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பதுங்கு குழி எப்பங்க பயன்படுத்தப்படும்? வார். அவ்வளவுதான் அது. அப்ப குரான் தெளிவா தானே சொல்லுது, எதிரிகளை கண்டவுடன் பதுங்கு குழியிலிருந்து வந்து நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது நீங்க வெட்டலன்னா அவங்களை வெட்டிடுவானே. அப்ப அதுதானே அங்க சொல்லப்படுது. ஆகையினால மிக நிச்சயமா இந்த ஜிஹாத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் முஸ்லிம்கள் தங்களை தற்காத்து கொள்றதுக்காக, தங்களை சார்ந்திருக்கிற மற்ற மக்களை பாதுகாப்பதற்காக எதிரிகளோடு செய்யக்கூடிய அந்த போர் தான் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து முஸ்லிம்கள் பண்ண அந்த சுதந்திர போராட்டம் கூட ஜிஹாத்ல தான் வருது. மகாத்மா காந்தி கூட சொல்றாரு, முஸ்லிம்களோட சேர்ந்து எல்லாருமே ஜிஹாத் பண்ணுங்கிறாரு. அது அவரே சொல்லியிருக்காரு. அந்த காயின் பண்றாரு. ஆமா, அந்த ஜிஹாத்ங்கிற வார்த்தையை அவரே சொல்றாரு. முஸ்லிம்களோட சேர்ந்து எல்லாருமே ஜிஹாத் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஜிஹாதுங்கிற வார்த்தை 1947 வரைக்கும் கூட தவறா யாரும் பார்க்கல. 1980க்கு அப்புறம் தான், அதாவது சோவியத் வீக் ஆக 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 அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல சோவியத் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு. கோல்டு வார் முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது இதுக்கப்புறம் இவன் ஒருத்தர் இருக்கான், இவனு வந்து ரொம்ப சுலபமா எதிர்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, முஸ்லீம் பக்கம். எல்லாத்தையுமே அவங்க தப்பா காட்ட ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ மாடர்ன் டேல ஜிஹாத் அப்படின்னா வந்து எல்லா முஸ்லீமும் வந்து செய்வான்ப்பா, எல்லாருக்குள்ளேயும் ஜிஹாத் இருக்கு, ஏன்னா குரான்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டுறாங்க. எனக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாற்று நம்பிக்கையை சார்ந்தப்போ பொது வெளியில எல்லாருமே பேசுற விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் கேட்டேன். இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது இருக்கா, நான் வந்து கேட்காத விஷயம், விடுபட்டு போன விஷயம் ஏதாவது நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விடுபட்டு போன விஷயம்னா என்ன? வேற என்னென்ன மாதிரி ஸ்டீரியோடைப்ஸ்லாம் இப்படி இருக்கு, வேற எந்தெந்த வேர்சஸ்லாம் வந்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதை விட்டுட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். அதான், அதாவது இந்த போன முறை கூட நம்ம பேசியிருக்கும் பொழுது அந்த பெண்களை
அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வருது. அதை வந்து நீங்க நம்ம பேசும்போது கட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நீங்களும் நானும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பேசுறோம். அட் தி எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்பாங்க, நீங்க அப்படி கேள்வி கேட்கல, எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த டிபேட் பண்ணக்கூடிய சேனல்ல இது ஒரு டிஸ்கஷன், நிறைய விஷயங்களை பேசி வெளிக்கொண்டு வரணும். இப்ப நான் ஆரிஃப் பாய் மீட் பண்ணி நான் இதை பத்தி பேசலன்னா எனக்கு அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் ஏன் கூட நானே பேசிட்டு இருந்தா என்னோட மைண்ட் வந்து வளராது. சோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு டிஸ்கஷன்ன்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால அதுலயும் ஒரு தவறான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அதனால கீழே வந்து கமெண்ட்ஸ்ல அவங்க பாட்டு வந்து நம்ம தூசிக்க கூடாதுன்றனால தான் அதை நான் கட் பண்ணேன். சோ அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அதாவது பெண்களை அப்படின்னா 19 அப்படின்னு வந்து அர்த்தம் இல்ல. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, மனைவியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு எதிரான ஒரு கலகம் அனுபவிக்க நேர்ந்தது கணவனால அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வழிமுறையை குரான் வந்து சொல்லுது. அதாவது குடும்பத்துக்கு எதிரான கலகம் அப்படின்னு அங்க வரும்பொழுது மனைவி தான் பண்றாங்க. அது தனி குடுத்தனம் போறதுக்காக பண்றாங்க. ஏன்னா குரான் சொல்லக்கூடிய குடும்பம் வந்து அந்த கூட்டு குடும்பம் தான். அதுதான் சரியாவே இருக்க முடியும். நம்மளை பெத்தவங்க, நம்ம மனைவி, நாம பெத்தது. அப்ப இதுதான் கரெக்டான குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துக்கு எதிரான ஒரு கலகத்தை வந்து மனைவி கிட்ட அனுபவிக்க நேரக்கூடிய விதத்துல அப்ப கணவன் கையாளக்கூடிய வழிமுறை எல்லாம் என்ன அப்படின்னு குரான்ல இறைவன் சொல்லும் பொழுது, முதல்ல அவங்க கூட இணக்கமா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. என்னதான் பிரச்சனை அது கேளுங்க. இன்னமும் கொஞ்சம் தடுமாற்றம் அவங்க கிட்ட தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா அவர்களை வந்து படுக்கையில கொஞ்சம் தனிமைப்படுத்துங்க அப்படின்னு வருது. ஆமா, ஏன்னா கணவன் குறைஞ்சபட்சமும் சரி அதிகபட்சமும் சரி மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறது இது ஒண்ணு மட்டும் தானே தவிர இதை தவிர வேற எதிர்பார்ப்பே ஆண்களுக்கு இருக்காது பெண்கள் விஷயத்துல, அதாவது கணவனுக்கு மனைவி கிட்ட. அப்ப இதை வந்து விளக்கும் பொழுது அப்ப மனைவிக்கு எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட மனசு விட்டு நல்லா பேசினாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியறதுக்காக நம்ம பிடிவாதமா இருந்தோம். இப்போ நம்மளை வந்து விலக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க நாம தான் தப்பு பண்றோமோ, நம்மளுடைய முக்கியத்துவம் இப்போ நம்ம கணவன் கிட்ட இருந்து குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப இதுலயே வந்து அவங்க இறங்கி வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% இறங்கி வந்துருவாங்க. இந்த அடிப்படையில தான் அது சொல்லுதே தவிர, ஆனா இப்பவும் சில பேர் கமெண்ட்ல கேட்பாங்க, தப்புதானே கேட்கிற எல்லாரும் அது வேற விஷயம். கமெண்ட்ல என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த குடும்ப கட்டமைப்பு சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண் வந்து அந்த தலைமைங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஆண் வந்து இந்த குடும்பத்தை கட்டி காக்குறான். அந்த அடிப்படையில மனைவியால இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதிகபட்சமா இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனுமதி, அவ்வளவுதான். இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் பாய் நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாவே இருக்கேன். எங்களை மாதிரி சிங்கிள்ஸை பத்தி குரான்ல என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சிங்கிளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவாக திருமணம் செய்து கொள்ள ஊக்கப்படுத்துங்கள்னு இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப ரத்தம் கொஞ்சம் சூடா இருக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம்னு தோணும். இப்ப நம்ம ஒரு 40 வயசு 45 வயசுல கல்யாணம் பண்றோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகுதுன்னு வைங்க, அதுக்கு 20 வயசு ஆகும்போது நம்ம வயசு என்ன? அதையும் பார்க்கணும்ல. அதனால இந்த மனிதன் அப்படிங்கிறவன் தனிச்சு இயங்க முடியாது. இவன் வந்து ஒரு சமூக விலங்கு. அது குடும்ப கட்டமைப்போட சமுதாயத்தோட இருக்கணும், அதுவும் கண்ணியமான வாழ்க்கையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா திருமணம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அதனால திருமணம் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல இது பொதுவா சமூகத்துக்கு சொல்றீங்க, அவர் என்ன பார்த்து சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இல்ல கடைசியா ஒரு கேள்வி, இது வந்து நான் இவங்களோட சைட்ல இருந்து, அதாவது ஏத்திஸ்ட்னு சொல்லப்படுறவங்க சைடுக்கு நான் போயிடுறேன், சரிங்களா? என்ன சொல்லுவாங்க, உங்க துர்கையை பாருங்க, உங்களோட சாமிகளை பாருங்க, சிவனை பாருங்க, நம்ம ஊர்ல இருக்க எல்லா மிருகத்து மேலதான் உட்காந்துருப்பாங்க, அதான் காட்டாங்க. அவங்க ஏன் டைனாசர் மேல உட்காரல? அதெல்லாம் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் கட்டுக்கதடா. பைபிள்ல பாருங்க, ஃபுல்லா ஒயின்னு வரும், கேமல்னு வரும், ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிறத வச்சுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு சொன்ன கதையை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமும் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பாலைவன நிலப்பரப்புல அங்க வறட்சி, அங்க ஒரு கடுமையான சூழ்நிலை, அங்க கத்தி எடுத்து சண்டை போடுற சூழ்நிலை, அந்த இடத்துல போட்ட ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து மாடர்ன் டைம்ஸ்ல வந்து திணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சோ அவங்களோட அந்த கேள்வி வந்து நியாயமா தானே இருக்கு. இஸ்லாம் மேல மட்டும் சொல்ல, எல்லா நம்பிக்கையின் மேலயும் அவங்க கேட்கிற கேள்வி ஒரு பகுத்தறிவா கேட்கிற கேள்வி நியாயமா தானே இருக்கு. அது இல்ல, பகுத்தறிவா அவங்க கேட்டாலும் அவங்க கேட்கக்கூடிய விஷயம் அடிப்படையிலேயே தவறா இருக்கு. ஏன்னா இப்ப குர்ஆனுடைய சட்டங்கள் வந்து இங்க இந்தியாவுக்கு பொருந்தாது அப்படின்னு 100% சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இப்போ அரபுகள் என்ன சாப்பிடுறாங்களோ அதை தான் நீங்க சாப்பிடணும்னு குர்ஆன் சொல்லல. திருமண சட்டங்கள், விவாகரத்து சட்டங்கள், குழந்தையை வளர்க்கக்கூடிய சட்டங்கள், ஜக்காத் கொடுக்க வேண்டிய சட்டங்கள், 5 வேளை தொழுக, அப்புறம் நோன்பு, அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல ஒரு முஸ்லிம் உட்கார்ந்தா அந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கணும், இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அரேபியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே பொருந்தும்.
ஆகையினால் அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இங்கு பொருந்தாது அப்படிங்கிறது ஏத்திஸ்டுகளால சொல்லப்படுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அறியாமை தானே தவிர அது ரொம்ப நாலேஜபிளான ஒரு கேள்வி எல்லாம் கிடையாது. ஒரு பெரிய வாதமா நீங்க அதை பார்க்கல அப்படிங்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்படுத்தி இதன் மூலியமா வந்து பேசியிருக்கோம். எனக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி இதன் மூலியமா வந்து ஒரு ட்ராக்ஷன் அந்த மாதிரி இல்லை. எனக்கு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை எடுத்தும் எப்படி யார் மனசும் கோணாம அதை வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசலாம். கத்தி மேல நடக்கிறோம், வெட்டிக்காம நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை வந்து எடுத்து ட்ரை பண்ணேன். அதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைட்ல இருந்து நல்ல ஒத்துழைப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க நிறைய எதை வேணா கேளுங்க, எதை வேணா ஆக்சுவலா இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி கேளுங்க, டைரக்டா கேளுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருந்து என்னால எப்படி கேட்க முடியுமோ அப்படிதான் நான் கேட்டிருக்கேன். நீங்க உங்களோட விளக்கங்கள் நிறைய வந்து சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம நான் முஸ்லிம்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவா இருக்கும். இதன் மூலியமாவும் அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து எழலாம். அப்போ நம்ம வேற ஒரு தலைப்பின் மூலியமா வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இஸ்லாம் சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கை, ஒரு கலாச்சாரம், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். இன்னைக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி என் கூட இந்த தலைப்புல பேசினதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.